ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம விஜயா டீ கேட்டாங்க. ஆனால் கொண்டு வந்து கொடுத்தது காஃபி. என்னடி இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி சுற்றுற, பேய் எது உடம்புக்குள்ள பூந்துச்சு அப்படின்னு கண்ணப்பெண்ணான்னு பேசுகிறாங்க. பேசின கையோட எதையுமே காதில் வாங்காமல் இவங்க ரோஹிணியே உத்து பார்க்குறாங்க. எதுக்குமா இப்படி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட் நியூஸ்னு சொல்லிட்டு யார் ரவியும் நம்ம ஸ்ருதியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன விஷயமா என்கிட்ட போய் மறைச்சிட்டிங்களேன்னு சொல்லி விஷயத்த சொல்ல, அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு எனக்கு தெரியாதேன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டைம் பார்த்து தான் முத்து பண்ண சாகசம் நியூஸில் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, பிரசவத்துக்கு கொண்டு போய் அதோ கார்லேயே டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஹாப்பி நியூஸை தான் கொண்டாடுறவருமா இவங்க ஒரு பக்கம் ஸ்வீட் கொடுக்குறாங்க. என்னப்பா எல்லாம் இப்படி பண்ணுறீங்க, ஊர்லலாம் நல்லது நடக்குது, என் வீட்டில் தான் ஒன்றும் நடக்கலன்னு சொல்லிட்டு குத்தி காமிக்கிறாங்க. சரி கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்கும்ப்பா அப்படிங்கிறாங்க. என்ன நடந்தாலும் பிரம்ம பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தா நம்ம மீனா பாத்திரத்தெல்லாம் கீழே போட்டு உடைக்கிறாங்க. ஏமா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்ருதி போய் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ஏன் முத்து திட்டாரா அடிச்சிட்டாரான்னு கேட்குறாங்க. ஏமா அது எப்படி இருந்தாலும் நான் தான் காரணமா, என்ன ஏமா பழி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தனியாக கூட்டு போய் விஷயத்தை கேள்வி கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், சீதா ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ வந்து விசாரித்தோம், ரோகிணியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க. என்னம்மா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு 2வது பிரசவம்ட்டாங்க. ஷாக்கை பார்க்கணுமே, ஷாக்கா குறை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இது இப்போ தான் தெரியுதா, இதையே இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்க, எப்படாப்பா அதோட லைஃப் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க, எப்படியோ ஒன்று பூகம்பம் வெடிக்க போகுதுங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை கேள்விப்பட்டோன்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் உண்மையாலுமே கேட்டோம், ஒருத்தவங்களுக்கு 2வது பிரசவங்கும் போது ஆல்ரெடி டெலிவரி ஆயிருக்கணும்ல, இந்த பொண்ணு ஏன் எல்லாத்தையும் மறைக்குது, இந்த பொண்ணை பற்றி எதுவுமே நமக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இந்த விஷயம் காட்டு தீ போல் பரவ போகுதுங்கிறது யாருக்கும் தெரியல. பிரச்சனை கிளம்ப போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.